of Social Science. The Indian independence movement had a long history in the Tamil-speaking districts of the Madras Presidency going back to the 18th and 19th century. The first resistance to the British was offered by the legendary. Here we would like to represent some such great South Indian freedom fighters before you. Yes, we would like to call Amartavashni to distinguished as Velu Nachiyar. வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தவர். கணவன் கொல்லப்பட்டால் உடன் சேர்ந்து தானும் உடன்கட்டை ஏறும் பெண்கள் மத்தியில் ஆங்கிலனுக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலன் கொடியை கீழெறிந்து மீண்டும் தன் கொடியை பறக்க விட்ட முதல் வீர தமிழச்சி வேலுநாச்சியார் இதோ உங்கள் முன். எங்கள் நாட்டின் மீது படையெடுக்க வந்த அந்நியனே, உன் சூழ்ச்சியால் என் கணவனை கொன்று விட்டார். வீரத்திற்கு பெயர் போன நாங்கள் உன்னை நாட்டையால் அனுமதிக்க மாட்டோம். சமாதானம், உடன்படிக்கை, பணிந்து போவது இவற்றை எல்லாம் யாரிடம் சொல்ல வந்தார்? துள்ளி எழுந்து வாளை சுழற்றி வந்தானே வீரச் சிறுவன் சேதுபதி. அவனின் வீரத்தின் வேகத்தை கண்டு பயம் கொண்ட கோழைகளே, வெள்ளை பரங்கியனே, நேருக்கு நேர் நின்று போரிட துணிவற்ற கோழையனே, உன்னை பழிவாங்க புறப்பட்டு விட்டேனடா. காலனை காலால் எட்டி உதைக்கும் தமிழனை உன்னால் என்ன செய்து விட முடியும்? தோளோடு தோள் நின்று நான் வாளை சுழற்றினால் இந்த வையகம் நடுங்குமடா. உன் பரங்கி தலைகளை பனங்காய் போல் சீவுவேன். இந்த வேலுநாச்சியாரிடமாய் கேட்கிறாய் சமாதானம்? பெற்றுக்கொள். உன் கூட்டாளிகளின் துப்பாக்கி தோட்டாக்கள் வெடித்து கிளம்பும் முன்னே என் வேகம் மிகுந்த வீரவால் உன் உயிரை குடித்து சமாதானம் அடையும். என் தாய் திருநாடே, உன்னை மீட்ட பின் தான் உன் மடியில் நான் போய் வெடிப்பேன். வெள்ளையனை போரிட்டு வெற்றி பெற்ற முதல் வீரமங்கை என்று சரித்திரம் பேசிட புறப்பட்டு விட்டேனடா. பெண்ணிய மனதுடன் பாயட்டும், அடிமைத்தனம் மொழியட்டும், தடை உடைப்போம், படையெடுப்போம், வெற்றி காண்போம். புறப்படுங்கள் வீரர்களே. வெற்றி வேல் வீரவே, வெற்றி வேல் வீரவே, வெற்றி வேல் வீரவே, வெற்றி வேல் வீரவே. Conviction that this country is superior to all others because you were born in it. We would like to call Arundev, who distinguished as Tirupur Kumaran, Yogesh as policeman. அந்நிய ஏகாதிபத்தியம் ஒழிக, அடக்குமுறை ஆட்சி ஒழிக. மரியாதையாக அனைவரும் கலைந்து செல்லுங்கள். கலையாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். உங்கள் சட்டத்தை உடைத்தீர்தான் இந்த போராட்டம். தனியை மீறி இப்படி ஊழல் செல்வது மாபெரும் குற்றம். தன்மானமற்ற உங்களை போன்ற இந்த மண்ணில் பிறந்தவா குற்றம். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிப்படை நடப்பதுதான் எங்கள் கடமை. பிற நாட்டிலிருந்து பிழைத்தந்தர்கள் போடும் பிச்சை காசுக்காக அவர்களுக்கு வெஞ்சாமரம் வீசுபவர்களே, இமய முதல் குமரி வரை எங்கள் இந்திய மக்கள் கவிழ்ந்தெழுந்து விட்டனர். நாட்டை வேட்டைக்கிடாக்கிய நயவஞ்சர்களை அடித்து விட்டத்தான் போகிறார்கள். கூடிய சீக்கிரம் கோட்டையிலே எங்கள் மூரண கொடி பட்டொலி வீசி பறக்கத்தான் போகிறது. அப்பொழுதே கரங்கள் எங்களுக்கு வெஞ்சாமரம் வீசத்தான் போகிறது. குமாரா, இளமை பருவத்தை சிறையில் வீணாக்கிக் கொள்ள நினைக்கிறாயா? கல்லாத வயதிலே கையிலே கோலேந்தி தண்டி யாத்திரைக்கு புறப்பட்டார் மகாத்மா காந்தி என்றால், இந்த வயது உங்களுக்கு பயந்து வீட்டிலே பதுங்கியிருக்க நாங்கள் என்ன கோழைகளா? உயிர் மீது ஆசை இருந்தால் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள். இந்த உடலுக்கு கண்ணீரண்டு, கையிரண்டு, காலண்டு கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஓடுது கொடுத்தான் என்று ஏங்குவார்கள் நாங்கள். இந்த உடலுக்கு மட்டும் பல உயிர்கள் இருந்தால் நாட்டின் விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே இருப்போம். கொடியை கீழே வைத்து விட்டு ஓட போகிறீங்களா, இல்லை தடிக்கு ஏக போகிறீங்களா? கொடிப்பிடித்து கொள்கை முழக்கம் செய்வந்த நாங்கள் உங்கள் தடியடிக்காக வந்துடுவோம். இந்த கொடி சுதந்திரமே எனது பெருப்புறமே என்று பிற கர்ஜனை செய்த பாலகங்காதர திலகர் பிடித்த கொடி. இந்த கொடி சுதேசி கப்பல் விட்டு சிறையிலே கிழித்த செம்மல் சிதம்பரனார் பிடித்த கொடி. இந்த கொடி அஞ்சானந்தம் கொண்ட வீரர் பாந்திரதன் பிடித்த கொடி. இந்த கொடி சுதந்திரமே எனது மூச்சு, நாட்டு மக்களின் நல்வாழ்வை தன்வாழ்வை என நினைக்கும் எங்கள் பெருந்தலைவர் பிடித்த கொடி. உயிரே போனும் இந்த கொடி விட மாட்டோம். பாரத மாதாக்கு ஜெய். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
fear of doing anything as said by Subramania Badalar, our freedom fighters sacrificed their lives because of our freedom here. I could like to call as Mahakavi Bharatiyar. அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திரத்தை கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் சீருவார் சீறி செய்வது துணிந்து செய்து சொல்வது தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நைய புழைத்து பிணத்தினை போற்றாமல் புதியன விரும்பி தினம் பெரிது கேட்டு போர்த்தளிப்பார்கள் மானம் போற்றி ரௌத்தியம் பழகி வீரியம் பெருக்கி வெடுப்புற பேசி வையத்தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தவனான் சூரிய துண்டுகள் இரண்டு கண்கள் உயத்தின் கூர்மையன் மீசை மொழில் மகுடவன் முண்டாசு கோவத்தீயன் திலகம் மக்கள் மனதில் விடுதலைக்கு வித்திட்டவன் மனதில் மூழ்கி வேண்டும் முழக்கமிட்டவன் கோவிலுக்கு எழுதுக்கொள் சக்தி கொடுத்தவன் திண்ணினந்த வேண்டும் என்று இனம் தினம் சொன்னவனான் நான் தான் மகக்கவி பாரதி வாழப்பட சேகர் செய்து உரை கூடி ஏதிக்கொள் மூற்று கிரையனப்பின் மாயம் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் தாயோ. The first Tamil who started a shipping company against the British. British government was afraid of him because he was slowly becoming an extremist leader. One day an officer called him to warn him. Let us now watch the fire discussion between the officer and Veera Chidambaram. வந்துட்டாங்க சார், வந்துட்டாங்க. யார் மேன் வந்துட்டாங்க? வந்தே மாதரம் காரங்களா வந்துட்டாங்க. நீ வந்தே மாதரம் சொன்ன நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். போய் வர சொல்லு போ. மிஸ்டர் வென்ச், என்ன சமாச்சாரம்? மிஸ்டர் பிள்ளை கலெக்டருக்கு கூட மரியாதை இல்லையா? நோ ரெஸ்பெக்ட், நோ ரெஸ்பெக்ட். உண்மை மனிதன் என்று மதித்ததால் தான் உங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்தோம். இந்த பரதேசி தான். யார் பரதேசி? இங்கே குடியிருக்கிற நாட்டானு தான் பரதேசி என்ற இவர் பாரதத்தின் வீர தலைவரின் ஒருவர், சுப்பிரமணிய சிவா. என்ன? மன்னித்து விடுங்கள் பிள்ளைவாள், பாவம் தமிழ் அறியாதவன். ஓய், சவம் என்றால் பிணம் என்று பொருளையா? நான் ஜீவனுள்ள சிவமையா சிவம். ஓகே ஓகே, என்னையா நீங்க போராடலாம் ஒரே ரகலையா இருக்கு. இது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் நினைச்சீங்களா இல்ல வீடியோ நினைச்சீங்களா? அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும். ஆனால் உங்கள் பேராட்சி பயங்கர காடாக்கி விட்டீர்களே. எஸ் எஸ், ஆனா நீங்க சட்டத்தை மீறி எவ்வளவு குற்றங்கள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க தெரியுமா? இதோ போலீஸ் ரிப்போர்ட். நீங்க பயங்கரவாதிங்க. உங்களை பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது. உங்களும் தான் ஆதிக்க சொடுவித்து எறிகிறது. நம்மை பார்த்ததும் எரிகிறதா? நாங்கள் என்ன நெருப்பா? நெருப்பு கக்குற எரிமலை நீங்க. நீங்க நடனா பூமியே நடந்தது. பேசினா புரட்சி வருது, எழுதுனா கலகம் வருது. மந்திரவாதிக மாதிரி ஜனங்களை ஆட்டி வைக்கிறீங்க. என்ன மேம், என்ன நியூசன்ஸ் இது? இல்லை, எங்கள் மக்களை வாட்டி வதைக்கும் அடிமை கொடு நெருப்பை குளிர வைக்கும் பெரும் மழைதான் எங்கள் பேச்சும் செயலும். உங்க பேச்சு கேட்ட செத்த பின்னும் கூட எழுந்திரிச்சு வந்து சுகந்திரம் எங்க கேக்குது மேம். ஆம், அதற்காக தான் நாங்கள் பாடுபடுகிறோம். உறங்கி கிடக்கும் வீர உணர்ச்சிற்கு உயிர் கொடுத்து விடுதலை போராட்டத்தில் வெற்றி அடைவது எங்கள் லட்சியம். விடுதலை போராட்டமா? அரசுல பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? யாரை பார்த்து கேட்கிறாய்? உங்கள் இனத்தவர் காடு மேடுகளில் சுற்றி அந்த நாட்களிலேயே அறிவுத்திறன் படைத்து அரசியல் நெறி வகுத்து பாராண்ட பரம்பரையின் வீர புதல்வர்கள் நாங்கள். இதெல்லாம் ஓல்ட் ஸ்டோரி. புதிய காவியம் தொடங்கிவிட்டது. அதன் முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம். சட்டத்தில் உள்ள எல்லாம் குற்றங்களும் செஞ்சுக்கீங்க. உங்களுக்காக ஜெயில் வெயிட் பண்ணுது மேம். ஜெயில் சிறை என்ன சிறை? நாங்கள் எதை கண்டோம் மஞ்சோம். உன்னால் என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் கெட்டு போச்சு. இனி என்றுமே நீங்கள் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. எங்கள் சுதந்திர கோட்டையில் தாயின் மணிக்கொடி பட்டொலி வீசி பறக்கும் வரை உமக்கும் நிம்மதியில
பாலிடிக்ஸ் பத்தி பேச மாட்டேன்ட்டு ரைட்டிங்ல எழுதி தரணும். எழுதி கொடுக்க வேணுமா? அப்படி நான் என்னையா பேசினேன்? என் நாட்டு மக்களே சுதேசி பக்தி கொள்ள சொன்னேன். சும்மா இந்த மக்களை தூண்டி விட்டமன். இல்லை இல்லை, பயம் என்ன பழையத்தை தாண்ட சொன்னேன். பல தடவை எச்சரிக்கை செஞ்சேன், கேட்க மாட்டேன். நீ காற்றாற்று வெள்ளத்தை தடுக்க மாட்டான் புத்திசாலி. அவமானம் அவமானம், நீ செஞ்சதும் குற்றம் செய்யறதும் குற்றம். தர்மத்துக்கு நீதொரு பெயர் குற்றம் என்றால் அது நாட்டின் 30 கோடி மக்களும் 300 கோடி முறை செய்து கொண்டேதான் இருப்போம். ஓ பேசாதே, இதெல்லாம் விட மாபெரும் புரட்சி செஞ்சிருக்கேன். அது என்ன மாபெரும் புரட்சி? பயப்படாமல் சொல். பெங்கால்ல கலகம் செஞ்சேன். வந்தே மாதரம் ஓயாம சொல்லிருக்கேன். அந்த வந்தே மாதரம் டேஞ்சரஸ் ஸ்லோகன். வந்தே மாதரம் வந்தே மாதரம், அதுவே எங்கள் தாரக மந்திரம். இந்த நாட்டின் கடைசி தேசபக்தன் உயிர் பிரியும் வரை, அவன் உடல் கருகி வெந்து உடல் சாம்பலாகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டே தான் இருக்கும். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம், எவ்ரிவேர் வந்தே மாதரம், எதிரில் வந்தே மாதரம். ஓ ஷட் அப் அரெஸ்ட் देम. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். Childhood is the most precious period of everyone's life. We have the responsibility to prevent child abuse and protect our children's dignity and safety. But most important, I am a woman. Don't judge my character on the basis of my dress. Don't look at me and touch me with ups and downs. No means no. Don't torture me and harass me. I don't want your sympathy. I just want respect. I am not weak. I am strong. I am love. I am glory. I am born to be loved. I am a woman with millions of dreams. Don't treat my dignity and you judge my beauty. Don't kill me in home. So respect a woman like God. You too have a God in your own, like sister, daughter and mother. Women should be given an equal amount of purity like men. We deserve to live, love and get the opportunity to flourish in life. We are the source to create life, and its our existence will be safeguarded by all the members of society. So please think about it and don't play with someone's life. And parents, let your children know about strength that they have inside. How being courageous, they can overcome even the biggest of challenges. Teach your children to never touch danger. Childhood should be careful, playing in the sun, not living in a nightmare in the darkness of the soul. Every experience a child has, whether good or bad, shapes their future. So please take care of safety of a child. Thank you. Performance that uses body movements, facial expressions and gestures to convey a story or emotion without words. We could like to call to present a mind based on road safety.
அதுலேயும் மைனிங் வச்சு ரோட் சேஃப்டி வச்சு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. வண்டியில் போகும்போது ஹெல்மெட் இல்லாமல் போனால் இப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆகும். அதனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போங்க. புரிஞ்சுதா? ஆமாம் ஆமாம், அதே மாதிரி சவுத் இந்தியன் லீடர்ஸாக எவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஆமாம். நெக்ஸ்ட் என்ன டிபார்ட்மெண்ட்? நெக்ஸ்ட்டு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். அதில் ஏதோ பட்டிமன்றம்லாம் நடக்க போதாமே. சயின்ஸில் எப்படி பட்டிமன்றம்லாம் நடக்கும்? அதுவும் எனக்கு தெரியல, வா போய் பார்க்கலாம். சரி.